அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு பல தேவைகள் இருக்குங்க. அதில் முக்கியமான தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா பணத்தேவை. நம்மளுக்கு பணத்தேவை ஒன்று இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையில் காசு இல்லாமல் போகிற நேரத்தில் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது நம்ம வீட்டில் இருக்க நகைகள் தான். ஸோ நமக்கு ஆபத் பாண்டவராக உதவி பண்ணுறது நம்ம வீட்டில் இருக்க சின்ன நகையோ பெரிய நகையோ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வச்சுடுவோம். ஸோ வீட்டில் குண்டுமணி தங்கமாவது வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது இதுக்காக தான். நம்மளுடைய தேவைகளை சரியான நேரத்தில் நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் நகைகள் இருக்கணும். ஸோ அதுக்காக வேண்டியே நம்ம நகைகள் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நம்ம தேவைகளை பார்த்திங்கன்னா பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு நம்ம நகைகளை வச்சிடக்கூடாது. நம்ம பார்த்திங்கன்னா அதை எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும், அதை மறுபடியும் பார்த்திங்கன்னா எப்படி மூட்டணும், எப்போ மூட்டணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸோடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களோட ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா சீக்கிரமாகவே குறைஞ்ச வட்டியோடவே பார்த்திங்கன்னா நம்ம நகைகளை நம்ம மூட்டிடலாம். பெரிய சிரமம்லாம் இல்லாமல் நம்ம தேவை அப்படின்னு வரும்போது நம்ம நகைகளை கொண்டு போயிட்டு வைப்போம். அது வச்சு நம்ம காசு வாங்கிட்டு அந்த காசில் நம்ம தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணுற வரைக்கும் நல்லா தான் இருக்கும். பட் போக போக பார்த்திங்கன்னா அதனுடைய வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கையும் ஓடாது காலும் ஓடாது, தலையை பிச்சுக்கிற மாதிரி நிலமை தான் இருக்கும். எப்படிடா நம்ம வட்டியோட அசலையும் கொடுத்து நம்ம நகையை மூட்டுறது அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா எல்லாருடைய கவலையாகவும் இருக்குது. ஸோ நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நகையை எங்கே வைக்கணும். நமக்கு தேவை அப்படின்னும் போது காசு மட்டும் நமக்கு கொடுத்தா போதும் நம்ம நினைக்கிறோம். ஸோ எங்கே வேணாலும் போயிட்டு வச்சுட்டு வந்துடுவோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சேட்டு கடைகள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் எந்த ஒரு கண்டிஷனும் கேட்காம நம்ம நகையை கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு காசு கொடுத்துருவாங்க. பட் நம்ம அங்கே கிடைக்குதே, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக கிடைக்குதே அப்படின்ட்டு நம்ம போயிட்டு அங்கே வச்சு காசு வாங்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட அதிகமான வட்டி கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடைகளில் நீங்கள் நகையை வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா பேங்க்கில் வைக்கிறது தான். பேங்க் அப்படின்னும் போது ப்ரைவேட் பேங்க்லேயும் வைக்கலாம், கவர்மெண்ட் பேங்க்லேயும் வைக்கலாம். பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ரைவேட்டை விட கவர்மெண்ட் பேங்க் தான் பெஸ்ட்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா சின்ன ஊரோ பெரிய ஊரோ எந்த ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த வங்கியில் நீங்கள் உங்கள் நகையை வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வட்டியோடு தான் உங்கள் நகையை உங்களுக்கு வச்சுப்பாங்க. ஸோ பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நாள் கிழமை எல்லாம் பார்த்து, ஏன்னா சண்டேலலாம் பார்த்திங்கன்னா பேங்க் முற்றிலும் இருக்காதுல்ல. ஸோ நம்ம தேவைகள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு பேங்க் இருக்கிற நேரமாக பார்த்து நீங்கள் போயிட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் எங்கே வைக்கணும் அப்படின்றதுல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அதை வைக்கிறது அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. நமக்கு இப்போது ஒரு சின்ன தொகை ஒரு 10,000 அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குட்டி நகையோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு வச்சும் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். இதுவே நம்மளுக்கு ஒரு பல்கான அமௌண்ட்டு தேவைப்படுது, 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பல்கான அமௌண்ட் நமக்கு தேவைப்படும் அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு நகையே இருக்குது, நல்ல பெரிய நகை, அதை வச்சாலே போதும் நமக்கு பெரிய அமௌண்ட் வருது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இல்லை என்கிட்ட குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக 4-5 நகை இருக்குது, அதெல்லாம் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஒரே அக்கௌண்ட்டில் நீங்கள் நகை வைக்கிறீங்க. என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, நான் ஒட்டுக்கா அந்த 4-5 நகையோ இல்லை ஒரு பெரிய நகையோ நான் வைக்கிறேன் அப்படின்னா ஒரே அக்கௌண்ட்டில் மொத்தமாக 2 லட்சத்துக்கு நான் வச்சு 2 லட்சம் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் எப்போ பண்ணணும் அந்த மாதிரி அப்படின்னா, இன்னும் ஒரு 2 மாதத்தில் இல்லை 1 மாதத்தில் எனக்கு பார்த்திங்கன்னா சீட்டு போட்டு எனக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வர வேண்டியதாக இருக்குது. பட் அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இப்போவே அர்ஜெண்ட்டாக தேவை இருக்குது பணத்துக்காக. ஸோ நான் நகையை வச்சு நான் 2 லட்சத்தை வாங்கிப்பேன். ஒரு 2-3 மாதம் கழித்து நான் பார்த்திங்கன்னா அந்த லோன் வர காசுலையோ இல்லை சீட்டு போட்ட காசுலையோ நான் அப்படியே திருப்பிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு எங்கேயாச்சும் காசு பல்காக வருது, அதை நம்பி நான் நகையை வைக்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் ஒரே அக்கௌண்ட்டாக ஒட்டுமொத்த நகையையும் கொண்டு போயிட்டு பல்கான அமௌண்ட்டுக்கு வச்சு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்காது. ஆனால் எனக்கு எங்கேருந்தும் காசு வரப்போகிறதில்ல, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அந்த நகை கடனை அடைச்சி நான் நகையை திருப்பணும் அப்படின்னும் போது நீங்கள் ஒரே நகையாக வைக்கவும் கூடாது.
4-5 நகையை ஒரே அக்கௌண்ட்டில் ஒரே அமௌண்ட்டுக்கு 2 லட்சத்துக்கு அப்படின்ட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எவ்வளோ காசு சேர்த்து வச்சாலுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அமௌண்ட்டை கண்டிப்பாக நம்மளால் பார்த்திங்கன்னா சேர்த்து வைக்க முடியாது. மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் இழுத்துட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்படியே சேர்த்து வச்சாலும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு செலவு வரும். ஸோ நம்ம அதை எடுத்துப்போம். அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஒரே அக்கௌண்ட்டில் ஒட்டுமொத்தமாக ஒரு பல்கான அமௌண்ட்டை வைக்கக்கூடாது. அப்போ நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது 4-5 நகையாக வைக்கணும். குட்டி குட்டியாக நம்மக்கிட்ட நகை இருக்கும்ல, ஸோ அந்த நகையை பார்த்திங்கன்னா நம்ம 4-5 நகையாக பிரித்து வைக்கணும். இப்போ ஒரு 5 நகை என்கிட்ட இருக்குது அப்படின்னா 20,000 குட்டி குட்டியாக இருக்கும்ல. எல்லா நகையும் நம்மக்கிட்ட ஒரே பவுனில் இருக்க போகிறதில்ல. 1 பவுனு, அரை பவுனு, 1/4 பவுனு, 2 பவுன் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட மிக்சிங்கில் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பவுனுக்கு அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி 20,000, 30,000, 40,000 அப்படின்ட்டு 2 லட்சத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த 5 நகையும் பிரித்து நம்ம 5 வகையாக வைக்கணும். இப்போ என் அக்கௌண்ட்டில் ஒரு 2 நகை வைக்கணும். ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா 2 நகை வைக்கணும். அந்த 2 நகையையும் பார்த்திங்கன்னா நான் ஒட்டுக்கா வைக்கக்கூடாது. ஒரு நகையை அரை சவரன் நகை இருக்கா அது 20,000க்கு தனியாக வைக்கணும். ஒரு சவரன் நகை இருக்கா அதை ஒரு 40,000க்கு தனியாக வைக்கணும். அடுத்து ஒரு 2 பவுன் இருக்கா அதை ஒரு 60,000க்கு வைக்கணும். இந்த மாதிரி ஒரு நகையும் நம்ம தனித்தனியாக பார்த்திங்கன்னா வைக்கணும். தனித்தனி அமௌண்ட்டுக்கு வைக்கணும். எதுக்காக அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றா நம்ம திருப்புறதுக்கு நம்மளுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ ஒன்று முடிச்சுட்டு அடுத்து அதுக்கு போகணும், அது முடிச்சுட்டு அதுக்கு போகணும். அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு நகையாக திருப்பின மாதிரியும் இருக்கும். நம்ம கொஞ்சம் காசு சேர்த்து நம்ம அந்த நகையை திருப்பின மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம நகையை வச்சாச்சு, பிரித்து வச்சாச்சு. எதுக்காக பிரித்து வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு திருப்பும்போது ஈஸியாகவும் இருக்கும். நம்ம காசு சேர்த்து வச்சு நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாக எந்த அமௌண்ட்டில் வச்சோமோ எந்த நகையை வச்சோமோ அந்த நகையை தான் ஃபஸ்ட்டு நம்ம மீட்டுறதுக்கு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 20,000க்கு தான் கம்மியாக வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 20,000 எடுத்துக்கணும். அந்த 20,000 அமௌண்ட் உள்ள நகையை நம்ம எப்படி திருப்பணும்னா உங்கள்கிட்ட ஒட்டுமொத்தமாக காசு சேருது அப்படின்னா டக்குன்னு போயிட்டு நீங்கள் திருப்பிட்டு வரலாம். இல்லை மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு தான் நான் திருப்பணும் அப்படின்னா நீங்கள் மந்த்லி பட்ஜெட் போடணும். நம்ம ஒரு நகையை வச்சுட்டோம் அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா மற்ற நேரத்தை விட நம்ம இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அனாவசிய தேவைகள், நம்மளுடைய அனாவசிய செலவுகள், ஆடம்பர செலவுகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய அவசிய செலவுகளையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு கணிசமான தொகையை நம்ம சேர்த்து வைக்க முடியும். அதனால் சீக்கிரமாகவும் திருப்ப முடியும். ஸோ ஒரு மாதத்துக்கு நம்ம பட்ஜெட் போட்டு எண்ட் ஆஃப் தி மந்தில் ஒரு 4,000மோ 3,000மோ நமக்கு மிச்சம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அந்த 4,000 பார்த்திங்கன்னா 5 மாதம் சேர்த்து வச்சிங்கன்னா 20,000 வரும். ஸோ அந்த 20,000 கொண்டு போயிட்டு நம்ம கட்டிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நகையை மீட்டுட்டு வரலாம். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த 4,000 சேர்த்து வச்சு ஒட்டுக்கா ஒரு 5 மாதம் கழித்து நம்ம எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த 20,000க்கான வட்டி தான் நமக்கு கூட போடுவாங்க. இதுவே நம்ம வந்து ஒரு மாதத்தில் நான் 4,000 சேர்த்துட்டேன் அப்படின்னா அப்போவே போயிட்டு அந்த 4,000 கூட பார்த்திங்கன்னா 1 மாதத்தோட 2 மாதத்தோட வட்டியும் கட்டிட்டு 4,000 சில்லற வரும்ல. ஸோ அந்த வட்டி கட்டிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கழிச்சிட்டும் வந்துட்டோம் அப்படின்னா வட்டி கட்டிட்டு 4,000 கழிச்சிட்டு வந்துட்டோம்னா இப்போ 16,000 இருக்கும். மறுபடியும் அடுத்த மாதம் ஒரு 4,000 கட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் 12,000. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அசல் குறையிறதோட நமக்கு அதுக்குண்டான வட்டியுமே குறையும். நீங்கள் ஒட்டுக்கா போயிட்டு நம்ம ஒரு 5 மாதம் 1 வருஷம் கழித்து நீங்கள் ஒட்டுக்கா போயிட்டு நீங்கள் உங்கள் நகை காசெல்லாம் சேர்த்து வச்சு ஒட்டுக்கா போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நகையை திருப்புறீங்க அப்படின்னா அந்த 1 வருஷத்துக்கு அந்த 5 மாதத்துக்கு அந்த பெரிய அமௌண்ட்டோட வட்டி தான் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுவே நீங்கள் நடுவில் போயிட்டு வட்டி கட்டிட்டு கொஞ்சம் கையில் இருக்க காசை நீங்கள் கழிச்சிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா வட்டி குறையும், அசலும் குறையும். இந்த மாதிரி உங்கள் கையில் எவ்வளோ காசு மிச்சம் பண்ண முடியுதோ அந்த காசை நீங்கள் மாதம் எடுத்துகிட்டு போயிட்டு கட்டிட்டு வட்டியோடு கட்டிட்டு கழிச்சிட்டு வரவும் செய்யலாம். இல்லைனா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொண்டு போயிட்டு கட்டிட்டு நம்ம கழிச்சிட்டு வரவும் செய்யலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அசலும் குறையுங்க. அந்த அசலோடு சேர்த்து நமக்கு வட்டியுமே குறையும். ஏன்னா அந்த அமௌண்ட்டுக்கு இப்போ நம்ம கழிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு தானே மறுபடியும் வட்டி போடுவாங்க. ஸோ வட்டியுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறையும். இந்த மாதிரி குறைஞ்சிட்டே வரும்போது அது நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி முதல்ல அந்த 20,000 நகையை வச்சோம்ல அதை மூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் 30,000, அதுக்கப்புறம் 40,000, அதுக்கப்புறம் 50,000 அப்படின்ட்டு ஒவ்வொரு நகையாக நம்ம மூட்டிகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஈஸியாக இருக்குங்க. நம்மளுக்கு போகிறதும் தெரியாது.
இதுவே நீங்கள் 2,00,000க்கு நகையை வச்சுக்கிட்டு நம்ம 2,00,000 எப்படா சேர்த்து எப்படா நம்ம அதை கட்டி எப்படா நம்ம நகையை திருப்புவோம் அப்படின்னும் போது அதுவே நமக்கு ஒரு பாரமாக இருக்கும், பயமாகவும் இருக்கும். 2,00,000 அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு அமௌண்ட்டை நம்ம சேர்த்து வச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு கட்டி மூட்டிட்டு வரணும் அப்படின்னும் போது அது ரொம்ப கஷ்டமான செயல். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மனசுக்குள்ளே பயம் வரும். பயம் வரும்போதே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கான்ஃபிடென்ட் அங்கேயும் உடஞ்சி போயிடும். அப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட் பண்ணிகிட்டே இருப்போம். இதுவே அந்த 2,00,000க்கான நகையை நம்ம பிரித்து ஒரு கம்மியான அமௌண்ட்டுக்கு நம்ம வைக்கும்போது ஒவ்வொரு நகையாக பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கட்டிட்டு கழிச்சிட்டு அதை மூட்டிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாமன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தானே, ஸோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுக்கு அவ்வளோவா பாரமாக தெரியாது. 20,000 அதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக தெரியும். 2,00,000 அப்படின்னும் போது டார்கெட் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 20,000 தானே, அதை மூட்டிட்டோம், அடுத்து 30,000 அப்படின்ற மாதிரி நமக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டாக இருக்கும். அப்போது நமக்கு பாரமாகவும் இருக்காது, பயமாகவும் இருக்காது. ஸோ கான்ஃபிடென்ட் லெவல் நம்மளுக்கு நல்லா ஹையாகவே இருக்கும். ஒரு நகையை மூட்டிட்டேன் அப்பாடா அப்படின்ற மாதிரி சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ இதே சந்தோஷத்தோடு நம்ம எல்லா நகையையும் மூட்டவும் செய்வோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து வச்சு பாருங்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்மளுக்கு தேவைப்பட்டாலும் நம்ம ஈஸியாக அதை குறைச்சிடுவோம். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப்